என்னடி அம்மா சரோஜா, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியா? இல்லக்கா, இனிமேட்டு தான் கிளம்பணும். நீங்க ஒன்றும் ரெடி ஆகி வரலையே. நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டுருங்கிறீங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா முதல்ல? இல்லை சரோஜா, நான் நீ வரையா இல்லையான்னு தெரியல. அதனால தான் நான் போய் ரெடி ஆகலாமா வானாவா போகலாமா வானாவான்னு யோசிச்சுக்கிறேன். நான் எப்படி ஒண்டியா கல்யாணத்துக்கு போகிறது, பஞ்சம் வரணும் வேற சொல்லிட்டு போனாங்க கல்யாணத்துக்கு வாடி அம்மான்னு. அதனால தான் நான் சரி நீ வரையா இல்லையான்னு கேட்டுட்டு போகலான்னு இருக்கேன். சரிக்கா, நானும் கிடக்கிறேன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறேன். நீங்களும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனாங்கல்ல, நிஸ்தாம்பத்துக்கு போயிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு போகலாம் தப்பா நினச்சிக்குவாங்கல்ல. கிளம்புக்கா போகலாம். என்ன சரோஜா, நீங்க 2 பேர் மட்டும் நான் கொச்ச 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 கொச்சன்னு பேசிங்கிறீங்களே. வாடி அம்மா நீலாம்பரி, உன்னை தான் எதிர்பார்த்தேன். உன்னை விட்டுட்டு நாங்கள் என்ன பேச போகிறோம்? கல்யாணத்துக்கு போகிறத பற்றி தான் பேசிங்கிறோம். வா வா. இதுக்கு நேரம் என்ன சீன்றதே தான் வேலை. இதுக்கு நினப்பு, இதுக்கு அதே தான் எது பேசுவோம் நினச்சிட்டு இருக்குது. இப்பொழுது அத்தை கொச கொசன்னு பேசுகிறான்னா கேள்வி கேட்டுன்னு இருக்குது. நான் என்ன கல்யாணத்துக்கு போகிறத பற்றி அந்த அக்கா கேட்டாங்க, அதனால பதில் சொல்லிங்கிறேன். கிளம்புறதா இருந்தால் நீ போய் ரெடி ஆகிட்டு வா, போயிட்டு வரலாம். அம்மா தாய்ங்களா, நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரச்சிங்க சண்டை போடாத இருங்கம்மா. ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் சந்தோஷமா. அட சரோஜா, என்ன கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்காத, சும்மா தான் கேட்டேன். நீ அதுக்காண்டி டென்ஷன் ஆயிடுறியே. சரிக்கா, மொழி எவ்வளோ போட போகிறீங்க? என்ன மொழி, ஒரு 300 போடலாமா? போதும். ஐயோ, என்கிட்ட அவ்வளோ பைசா இருக்காது. ஒரு 200 தான் இருக்குது. நான் 200 போட்டுடுறேன்க்கா. சரிம்மா, உன் கையில் என்ன இருக்கோ அதை போடு. அதில் என்ன இருக்கு? இங்கே பாரு சரோஜா, நான் ஒரு 201 மொழி போட்டுடுறேன் நான் ஒன்று. சரி நீ என்ன போடு. சரி, சீக்கிரமாக போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம போகலாம். அக்கா எத்தனை மணிக்கா? ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பலாமா? சரிம்மா, 6:30 மணிக்கு நான் ரெடி ஆகி வந்துடுறேன். வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? அன்னைக்கு நீ என்னம்மா ரெடியாகாத நின்றுட்டு இருக்க? டைம் ஆகுது இல்லை? அத்தை என்ன அத்தை பண்ணுறது? இந்த கவின் வேறு இந்த ஆட்டை போட்டுங்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டேன். இந்த பேருக்கு சோபா பிடிச்சிக்கு நின்றுக்கிட்டு விளையாடின்னு இருக்கான். ஹசின் என்ன பண்ணுறானே தெரியல. அவங்க அத்தை ரூமில் போயிட்டு ரெடி ஆகிங்கிறாளா என்னன்னு தெரியல. இன்னும் வெளியே வரவே இல்லை. மேடமே ரெடியானாலா இல்லையானே தெரில. அத்தை அன்னைக்கிளி, நீ கவினை என்கிட்ட விட்டுட்டு நீ போய் ரெடி ஆகுமா? போமா, அங்கே போ. கல்யாண பொண்ணாலும் ரெடி பண்ணிங்கிறேன் அங்கே அணுவை. நீ போயிட்டு சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. நான் கவினை நான் வச்சுக்கிறேன். சரி அத்தை, கவினை பார்த்துக்குங்க. அதை நின்று விளையாடின்னு இருக்கான். நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அசின் ரெடி ஆனாலா இல்லையா தெரியுங்க? சிம்ரன் ரெடி ஆகிட்டாளா அத்தை? இல்லைம்மா, அசினும் சிம்ரனும் அவங்க அணுகு கூட தான் ரெடி ஆகிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். நான் கவினிட்டுன்னு போயிட்டு நீ ரெடி ஆகிட்டு வந்துடு. பாட்டி, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா பாட்டி? நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குதா ட்ரெஸ்ஸு. அத்தை, ட்ரெஸ் நல்லா இருக்கா அத்தை எனக்கு? சிம்ரன் நல்லா இருக்கு. சிம்ரன் சூப்பராக அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்கு செல்லம். அசின் எங்க? அசினும் ரெடி ஆகிட்டாலாமா சிம்ரன்? அத்தை, அசினு அனுச்சிட்டி கூட ரெடி ஆகிட்டு இருக்கா அத்தை. என்ன அத்தை, நீங்கள் ஒன்றும் ட்ரெஸ் பண்ணாதே இருக்கீங்க? சரிடா, நீங்கள் ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க 2 பேரும். நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சிம்ரன்மா, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்குமா? சரி பாட்டி, நான் பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். அத்தை, எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அத்தை? சூப்பராக இருக்குடா செல்லம். அனு, நல்லா சீக்கிரமாக இன்னும் நீட்டாக ரெடி ஆகிடுமா. வெயிட் பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வந்துடும். நம்ம கிளம்பணுமா. உங்கள் அண்ணிலாம் ரெடி ஆகிட்டுருப்பா. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேளு, அங்கே எல்லாம் ரெடியான்னு கேளு. இல்லை பஞ்சவர்ணத்துக்கு ஃபோன் பண்ணுமா. சரிம்மா, நான் பஞ்சவர்ண அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா. சரிம்மா, கேளுமா. என்னம்மா அனு, ரெடியா? ரெடிங்க அண்ணி. சூப்பராக இருக்கு அண்ணி இப்போ சாரி. தேங்க்ஸ்மா. சூப்பராக அழகாக இருக்கம்மா, தேவதை மாதிரி இருக்க. என் கண்ணையே போட்டுரும் போல இருக்கு. டிஸ்டி தான் உடைக்கணும் அனுவுக்கு. அம்மா, என் ட்ரெஸ் நல்லா இருக்கம்மா? அசின், உன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, சிம்மன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குமா. அன்னைக்கிளி எங்கம்மா குழந்தைய விட்டுட்டு வந்த? அத்தை கிட்ட தானே அத்தை விட்டு வந்தேன். நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அத்தை பார்த்துக்கிறேன் நான் வச்சுக்கிறேம்மா குழந்தைய, நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருமா. நாங்கள் அதான் அத்தை கிட்ட விட்டுட்டு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு அனு ரெடி ஆகிட்டாலான்னு பார்க்க வந்தேன். அத்தை அனு, பஞ்சவர்ணத்துக்குன்னா ஃபோன் பண்ணியாம்மா? இல்லைங்க அண்ணி, இதை இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அண்ணி. அவங்க ரெடி ஆகிட்டாங்களான்னு கேட்குறேன் அண்ணி. ஹலோ, பஞ்சவர்ண அக்கா ரெடி ஆகிட்டீங்களா? எல்லாரும் ரெடியா? நான் ரெடி ஆகிட்டேம்மா. சிம்ரன் ரெடி ஆகிட்டாலாம்மா? நீ ரெடி ஆகிட்டியாம்மா? அசின்லாம் ரெடி ஆகிட்டாங்களா எல்லாரும்? ஆங்க்கா, எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. இங்கேயும் எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் மண்டபத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. சரிக்கா, நம்ம மண்டபத்தில் சந்திக்கலாம். அண்ணே, உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுமா செல்லத்துறைக்கு. அத்தை, அப்பாவுக்கு நான் பண்ணி சொல்கிறேன் அத்தை. சரிம்மா, அப்பாவுக்கு நீயே பேசுமா. பாட்டி, அப்பாவுக்கு நான் பண்ணி பேசுகிறேன் பாட்டி. அப்பா எப்படியும் மண்டபத்தில் தான் இருப்பார். அம்மா கிட்ட தான் சொல்லியிருந்தாரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு. சரிம்மா. ஹாய் அனு. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சிம்ரன். நாங்கள் நீ எப்படி போச்சு? நல்லா போச்சு பஞ்சவர்ணம்.
என்னங்க நீ சிம்ரன் ரொம்ப சேட்டை பண்ணாலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் அசினும் சிம்ரன் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு போனோம், அனிச்சித்துக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்கப்பா 2 பேரும். பாரு அங்கே அசின் சிம்ரன் மேக்கப் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. பார்த்தா நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து சொந்தங்களும் நாளைக்கு ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்துருங்க.